ஹாய் ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் சௌமியா ஃப்ரம் புக் ஃபீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது போயம். தி டைட்டில் ஆஃப் தி போயம் இஸ் தி ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸ் அண்ட் இட் வாஸ் ரிட்டன் பை Hilaire Belloc. So coming to the poet's intro, he is an Anglo-French writer and an historian. He belongs to 20th century. He was born in 27 July 1870 in France and he was died in 16 July 1953 in UK. அண்ட் இவரோட மோஸ்ட்லி முக்கால்வாசி போயம்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சட்டாரிக்கல் போயம்ஸாக தான் இருக்கும். அதுவும் சொசைட்டி ரிஃப்ளெக்ட் பண்ணுற போயமாக இருக்கும். ஸோ கம்மிங் டு தி போயம், போயம் இஸ் இன் ஃபர்ஸ்ட் பர்சன் நரேட்டிவ் அண்ட் செகண்ட் வந்து இதில் இருக்க டோன் வந்து ரொம்ப அத்தாரிட்டேட்டிவ் டோனாக இருக்கும். அண்ட் த போயம் இஸ் இன் ட்ரமாட்டிக் மோனோலாக் எக்ஸாம்பிள் அண்ட் இட் இஸ் ஆல்சோ அன் சட்டாரிக்கல் போயம் விச் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் தி சொசைட்டி. ஸோ த அட்ரெஸர் இஸ் தி ஸ்பீக்கர் அண்ட் தி அட்ரெஸி இஸ் தி லிசனர். அட்ரெஸர்னா அ பர்சன் ஹூ கிவ்ஸ் அன் அட்ரெஸ். அட்ரஸினா யாருக்கு அந்த அட்ரஸை கொடுக்குறாரு அப்படின்னு தான். ஸோ ஹியர் த ஸ்பீக்கர் இஸ் அட்ரஸிங் தி லிசனர்ஸ். அண்ட் ஆல்சோ த போயம் டாக்ஸ் அபவுட் தி எக்கனாமிக்கல் இன்இக்வாலிட்டிஸ் அண்ட் இன்ஜஸ்டிஸ் இன் த சொசைட்டி. இது எப்படி ட்ரமாட்டிக் மோனோலாக், எப்படி ஒரு சட்டாரிக்கல் போயம் அப்படின்றத நான் போயமை சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இட் குட் பி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் த டைட்டில் ஆஃப் தி போயம் ரிஃப்ளெக்ட்ஸ் தி மேஜிஸ்ட்ரேட். And even though the poem gives hope for justice, the whole poem talks about the injustice faced by the poor people. Whereas wealthy man is addressing the poor man. So the wealthy man தான் இங்கே அட்ரஸர். அவன் வந்து யாரை அட்ரஸ் பண்ணுறான், யார்கிட்ட சொல்கிறான் அப்படின்னா புவர் மேன் கிட்ட. அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்றதான் இந்த போயம். Before getting into the poem, I would like to tell a quote. True peace is not merely the absence of war. It is the presence of justice. It is said by Martin Luther King. So the poem is divided into 3 stanzas. The first stanza states ரெண்டு விஷயத்தையும் டிஸ்டிங்கிஷ் பண்ண சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா இந்த புவர் மேன் கிட்ட இருக்கிறது. செகண்ட் திங் வந்து அந்த ரிச் மேன். ஸோ ரிச் மேன் அவரை என்னவா போர்ட்ரேட் பண்ணிக்கிறார் அப்படின்னா லார்ட். ஹீ இஸ் தி லார்ட் பிகாஸ் ஹீ ஹோல்ட்ஸ் வெரி ஹை ப்ராப்பர்ட்டி. ரெண்டு விஷயத்தை டிஸ்டிங்யூஸ் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா ஷர்ட். இவங்க கிட்ட புவர் மேன் கிட்ட ஷர்ட் இருக்கான். ப்ரிம்லெஸ் ஹேட் அப்படின்னா அந்த ஹேட்க்கு முன்னாடி ஷார்ப்பாக வர ஒரு பாயிண்ட் தான். ஸோ அது இல்லாத ஒரு ஹேட், ப்ரிம்லெஸ் ஹேட் இருக்குது. அண்ட் யூ ஹாவ் டு நோட் நாட் அ பேர் ஆஃப் ஷூ, ஜஸ்ட் அ ஷூ இருக்குது அண்ட் அ ஹாஃப் கோட் இருக்குது. என்கிட்ட ஜஸ்ட் 50-100 ஏக்கர்ஸ் ஆஃப் ஃபேட்லேண்ட்னா வந்து கல்டிவேட் பண்ணக்கூடிய நல்ல செழுமையான நிலம் தான் இருக்குது. ஸோ இந்த லேண்டை நான் வச்சுக்கிறதுக்கும் எனக்கான பர்த் ரைட் இருக்குது. நான் பர்த்லேயே வந்து ரொம்ப ஹையராக பிறந்தவன், புரிஞ்சிச்சா அவனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா இஸ் வெரி அத்தாரிட்டேட்டிவ். Coming to the second stanza, in the stanza வந்து you have to note the first 2 lines. I have a right because I have. Because I have a right. இங்கே ஏன் வந்து இத்தனை பிகாஸ் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவருக்கு என்ன சொல்கிறது, என்ன ரீசன் சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம ஒரு விஷயத்த சொல்லும் போது தடுமாறுவோம்ல, ஏன்னா பிகாஸ் அது வந்து ஆக்சுவலின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி என்ன ரீசன் அவருக்கு கொடுக்கறது அப்படின்னு தெரியாததுனால தான் இத்தனை பிகாஸை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காருன்னு பாயிண்ட் எழுதியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணுறாருன்னா நவ் பி குவைட் அண்ட் காம். நீ ரொம்ப அமைதியாக குடாரு, உனக்கு லாஸ் என்னன்னு தெரியும். ஸோ ரிமெம்பர், நீ எப்பயுமே வந்து ரொம்ப லோ பொசிஷனில் தான் இருக்க. ஸோ என்னை எதிர்த்து போரிடுறது வந்து எதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாருன்னா கோட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் விச் இஸ் யூஸ் டு ட்ரைவ் அவே தி கேட்டில்ஸ். ஸோ அதை வந்து எப்படி நீ அகேன்ஸ்டாக போனேன்னா அதில் இருக்க அந்த முள் வந்து உன் மேலே குத்துமோ, அந்த மாதிரி தான் ஒரு டெமோக்ரஸி மாறும் போது நீ வந்து வெளியே அந்த சமுதாயத்தை விட்டு வெளியே அனுப்பப்பட்டுருவ. ஸோ அதனால் ஒரு விதைக்கு 2 தடவை யோசிச்சு பாரு, எனக்கு ரைட்ஸ் இருக்குது, உனக்கு வந்து இதுக்கான ரைட்ஸ் கிடையாது. ஸோ அமைதியாக நான் சொல்கிறத கேட்டுட்டு இரு, உன்னோட ஸ்டேஷனை மறக்காத அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ த செகண்ட் ஸ்டான்ஸா எக்ஸ்பிரஸஸ் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ரீசன். அவருக்கு என்ன ஒரு ரீசன் கொடுக்கறதுன்னு தெரியல. அண்ட் ஆல்சோ தி டாமினேஷன் வேர் ஹி சேஸ் அமைதியாக இரு, பி குவைட் அண்ட் காம், லா ஒபே பண்ணு, எப்பவுமே லோ தான், எடுத்து போகிறாருன்னா அப்போ டாமினேஷன், அங்கே டாமினேஷன் தெரியுது. அண்ட் இன் தி தேர்ட் ஸ்டான்ஸா ஹி சேஸ் தட் நான் வந்து நீ வச்சுருக்க ஷூவை பார்த்தோ ஹேட்டை பார்த்தோ பொறாமப்படல, நீ மட்டும் ஏன் என்னோடய சின்ன எஸ்டேட் பார்த்து பொறாமப்படுற அப்படின்னு கேட்குறாரு. நீ இப்படி பண்ணுற விஷயம் பார்த்தா உண்மையிலே ஒரு லாஜிக்காகவே இல்லை, பயப்படுற மாதிரி தான் இருக்குது, உனக்கு என்ன ஆயிருமோ பயப்படுற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஏன் இதை சொல்கிறாருன்னா என்னை எதிர்த்து நீ போராடினா யூ வில் பி ஸ்பேட் அவுட் ஆஃப் யர் லைஃப், அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு தான். ஸோ நீ வந்து எக்கனாமிக்கல் ஃபோர்ஸையும் உன்னோட தலை விதியையும் வந்து எதிர்த்து போராடுறதுக்கு பதிலாக அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு இதான் வாழ்க்கைன்னு நீ வாழ்ந்துட்டு போயிடலாமே அப்படின்னு கேட்குறாரு.
நான் வந்து ரொம்ப அப்பர் ஹேண்ட், நான் வந்து ரொம்ப அப்பர் பர்சனாக பிறந்துட்டேன். ஸோ எனக்கு இது எல்லாத்துக்குமே வந்து பவர் இருக்குது. உனக்கு அப்படி இல்லை. ஸோ இருக்கிறத வச்சு நீ வாழ்றதுக்கு சந்தோஷப்படு, எனக்கு ஈக்குவலாக வரணும்னு நினைக்காத, புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்கிறாரு. அகெயின் he stresses the authoritative power over the man. So the poem is all about a wealthy man addressing the poor. இந்த போயம் ஃபுல்லாகவே வந்து என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்இக்வாலிட்டி இந்த சொசைட்டியில் வந்து எல்லாருக்குமே ஒரு ஈக்குவல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தான் இந்த போயம் வந்து ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு வேர்ட் அதில் இருந்தாலும், இந்த போயம் வந்து ஒரு புவருக்கு நடக்கிற ஒரு இன்ஜஸ்டிஸை பற்றி தான் சொல்லுது. இஃப் யூ வாண்ட் பீஸ் தென் வி மஸ்ட் ஒர்க் ஃபார் ஜஸ்டிஸ். அதை விட்டுட்டு நம்ம சும்மா பீஸ்க்காக வந்து இது பண்ணுறோம் அது பண்ணுறோம் இல்லாமல், நம்ம வந்து ஜஸ்டிஸ் ஃபாலோ பண்ணாலே வில் கெட் பீஸ். அண்ட் கம்மிங் டு தி dramatic monologue. So dramatic monologue is nothing but a person in the form of speech or narrative. ஒருத்தர் வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் ஸ்பீச்லேயோ இல்லை ஒரு விஷயத்த சொல்ல, ஒரு கதை மாதிரி சொல்ல வர்றதுலையோ இமேஜின் பண்ணி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனையோ இல்லை ஒரு சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்டையோ வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறது தான் dramatic monologue. ஸோ in this poem dramatic monologue வந்து ஈக்குவாலிட்டியும் அந்த ஸ்பீக்கர் வந்து எப்படி அட்ரஸ் பண்ணுறாரு. dramatic monologue வந்து இன்னொரு விஷயத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா, in order to get up the sides of the listeners or the readers. இங்கே இந்த ஸ்பீக்கர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி யாரோ ஒருத்தரை ஒரு உண்மையை ஃபுல்லாக சொல்லாமல் ஆனால் அது என்ன அப்படின்னு ப்ரூவ் பண்ண வைக்கிறாரு. அண்ட் இட் இஸ் ஆல்சோ செட் தட் இந்த விஷயத்தெல்லாம் வந்து மெஜஸ்ட்ரேட் கிட்ட சொல்லி ஒரு நியாயம் கேட்குறாரு அப்படின்னு வந்து இன்னொரு வியூஸில் சொல்லுவாங்க. என்னதான் அந்த போய்ட் சொல்ல வர்றது வந்து வெளிப்படையாக ரிஃப்ளெக்ட் ஆகலைனாலும், அந்த என்ன சொல்ல வராரு அப்படின்றது வந்து அந்த ரீடர்ஸ்க்கு ரிவீல் ஆகிடுச்சு. ஸோ அதான் dramatic monologueன்னு சொல்கிறாங்க. அண்ட் கம்மிங் டு தி satirical poem. satirical poemனா என்னென்னா, ஒரு விஷயத்தை ரொம்ப காமெடியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. சில டீகோடிங் வேர்ட்ஸ், புரியாத வார்த்தைகளை வச்சு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருவாங்க. சொல்கிறது என்னதான் காமெடியாக இருந்தாலும் அந்த விஷயத்தை ஆழ்ந்து யோசிக்கும் போது there will be a some point. ஸோ இந்த விஷயத்தில் வந்து காமனாக இதை பண்ணு அதை பண்ணு ஜென்ரலாக இருக்குது. ஆனால் வந்து அதில் வந்து என்ன ஒரு இன்ஜஸ்டிஸ் இருக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் தி போயம். the poem is all about inequality in the society. அது வெளிப்படையாக சொல்ல முடியாது அப்படின்றதுனால நார்மலாக வந்து 2 பேர்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு ஹையர் அத்தாரிட்டி பேசினா, இப்போ அதுவே வந்து ஒரு புவர் மேன் வந்து நான் இவ்வளோலாம் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னியா அது வந்து மோஸ்ட்லி யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதுவே ஒரு ரிச் மேன் வந்து இப்படிலாம் இருக்கேன் அப்படின்னு ஒரு காமிக்கல் வேல வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இஃப் யூ லைக் our video, please do share, comment and subscribe it. If you are already a subscriber, please click the bell icon. உங்களுக்கு வேறு ஏதாவது மேபி ஷார்ட் ஸ்டோரிஸ், போயம், நாவல்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த போயம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.